வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரீடிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது? அது வந்து எந்த சினாரியோல ஒர்க் ஆகும்னு நம்ம பார்க்க போறோம். இது வந்து டோபாலஜி ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு 2 டிஃபரெண்ட் அட்டானமஸ் சிஸ்டம், 2 டிஃபரெண்ட் புரோட்டோகால் இருக்கு. அந்த 2 புரோட்டோகால் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னா, நம்ம வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் சொல்ற ஒரு கான்செப்ட் மூலமா வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்க நம்ம கம்பெனி ஏ, கம்பெனி பி, கம்பெனி சின்னு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கண்டி எடுத்திருக்கோம். கம்பெனி ஏ வந்து ஏஆர்ஜிஆர்பி ரன் பண்றாங்க. கம்பெனி பி வந்து ஓஎஸ்பிஎஃப் ரன் பண்றாங்க. கம்பெனி சி வந்து டிப்பு யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த கம்பெனில வந்து ஏதோ ஒரு சினாரியோல வந்து அவங்களோட யூசர் வந்து அவங்க கம்பெனி பியோடவும் இன்டராக்ட் பண்ற மாதிரியும், கம்பெனி பில இருக்க யூசர் வந்து கம்பெனி சிலையும் வந்து இன்டராக்ட் பண்ற மாதிரியும் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இப்போ அவங்க கம்யூனிகேட் பண்றதுக்காண்டி அவங்க ப்ரோட்டோகால் வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எல்லா 3 கம்பெனியும் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? பொதுவா நம்ம எல்லாமே வந்து ஒரே மாதிரி புரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம். லைக் EHRPனா EHRP, OSPFனா OSPF. அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல வந்து நம்ம ஒரு கம்பெனில வந்து வந்து புரோட்டோகால் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். பட் அது வந்து நம்மளுக்கு வந்து எஃபிஷியன்ஸ் வே கிடையாது. அதுக்காண்டி தான் ரீடிஸ்ட்ரிபியூஷன் சொல்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம வந்து ஒரு ஒரு புரோட்டோகால் யூஸ் பண்ணாலும், இன்னொரு கம்பெனி இன்னொரு புரோட்டோகால் யூஸ் பண்ணாலும், இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் மூலமா வந்து அந்த சப்நெட் வந்து இந்த சப்நெட் எக்ஸாம்பிள் இந்த ஏஜிஆர்பியோட சப்நெட் இந்த சப்நெட் வந்து இந்த சப்நெட்டோட இன்ஜெக்ட் பண்ணி நம்மளால வந்து ஒர்க் பண்ண முடியும். இது வந்து தான் நம்ம எஃபிஷியண்டாக வந்து எந்த கம்பெனியும் வந்து ப்ரோட்டோகால் சேஞ்ச் பண்ணாமல் அவங்கவுங்க கம்பெனி அந்தந்த ப்ரோட்டோகால்லே யூஸ் பண்ணி நம்ம வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட் மூலமாக பண்ண முடியும். அதுதான் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பேக்ரவுண்டு. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த என்ன மாதிரி கமாண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து ஓஎஸ்பிஎஃப்ல வந்து ஏபிஆர் ரவுட்டரை வந்து இது ஆக்ட் பண்ணுது. இது வந்து ஏபிஆர் ரவுட்டரை வந்து ஆக்ட் பண்ணுது. ஏஎஸ்பிஆர்னா அட்டானமஸ் சிஸ்டம் பார்டர் ரவுட்டர், ஏபிஆர்னா ஏரியா பார்டர் ரவுட்டர். இது வந்து நம்ம வந்து ஏரியா 0 கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஏரியா 1 நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இதோட ப்ராசஸ் ஐடி வந்து 1, இதோட ப்ராசஸ் ஐடியும் 1. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி நம்ம வந்து உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஓஎஸ்பிஎஃப் ப்ராசஸ் ஐடி 1. நம்ம வந்து ஏரியா 0 வந்து அந்த கனெக்ட் ஆகிருக்க நெட்ஒர்க் வந்து நம்ம வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரிப்புக்கும் அதே மாதிரி நம்ம அட்வர்டைஸ் பண்ணியிருக்கோம். ரிப்புக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து பிசி வந்து எதுவுமே ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக வந்து ஒரு லூபேக் இன்டர்ஃபேஸ் சொல்றது வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லூபேக் இன்டர்ஃபேஸ் என்னன்னா, ஸோ 100.1.1.1 லூபேக் இன்டர்ஃபேஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து எதுக்கு என்ன பர்பஸ்க்காண்டி லூபேக் யூஸ் பண்ணுறோன்னா, அந்த வீடியோவும் நம்ம வந்து சேனலில் வந்து போட போகிறோம். நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி புது புது வந்து டெக்னாலஜியோட நம்ம கான்செப்டோட வீடியோ வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ அந்த வந்து நம்மளால் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளால் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஓஎஸ்பிஎஃப்லேருந்து ரிப்பை வந்து நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியுது. அதே மாதிரி இந்த ஐபியை வந்து நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியுதான்னு வந்து இந்த பிசிலேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வித்தின் பிசிக்குள்ளே பிசி வந்து கம்யூனிகேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். என்னன்னா இந்த சப்நெட்டும் 2.20 சப்நெட்டும் 1.20 சப்நெட் வந்து நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியாதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ரீச் பண்ண முடியும். நம்ம வந்து பிங் 192.168.1.20 ஸோ நம்மளால் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுது. அப்படி பார்த்தா நம்மளால் வந்து வித்தின் ஓஎஸ்பிஎஃப்ல வந்து நெட்ஒர்க் ஃபார்ம் ஆயிருக்கு. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இதுவே நம்ம வந்து EHRPல செக் பண்ணி பார்க்கலாம். அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. 172.168.2.10 டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள். ஏன்னா நம்ம வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து கான்ஃபிகரேஷன் வைஸாக நம்ம வந்து எல்லாமே பண்ணியாச்சு. நீங்கள் வேணால் இந்த பிசி வேணால் நான் உங்களுக்கு செக் பண்ணி பார்க்குறேன். வித்தின் EHRPல கம்யூனிகேட் ஆகும். பட் OSPFலேருந்து கம்யூனிகேட் ஆகாது. இப்போ நம்ம இந்த பிசி எடுத்திருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த பிசி 2.10 வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். 172.168.2.10 ஸோ பிங் ஆகுது. அப்படின்னா EHRP ஒர்க் ஆகுது. OSPFும் ஒர்க் ஆகுது. OSPF ரிப்பும் ஒர்க் ஆகுது. ரீடிஸ்ட்ரிபியூஷனும் ஒர்க் ஆகுது. பட் OSPFும் EHRPயும் ஒர்க் ஆகலை. ஏன்னா இங்கே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன்.
நீங்க OSPF இது வந்து EHRP, இது வந்து RIP, OSPF. OSPFல நீங்க பார்த்தீங்கன்னா, ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து RIP வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம். ஆனா, இன்னும் நம்ம வந்து EHRP வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணல. அதுக்காண்டி தான் நம்மளுக்கு வந்து இது வந்து கம்யூனிகேஷன் ஆகல. இந்த கான்ஃபிகரேஷன் நம்ம இங்க பண்ணியாச்சுன்னா, இந்த ரவுட்டர் 7 வந்து கோர் ரவுட்டர்ல இந்த கோர் ரவுட்டர்ல நம்ம வந்து EHRP ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியாச்சுன்னா, இந்த சப்நெட் வந்து இந்த சப்நெட்டோட வந்து இன்ஜெக்ட் ஆயிரும். அது வந்து எப்படி பண்றதுன்னா, கான்ஃபிக் டி ரொம்ப சிம்பிள் தான். கான்ஃபிக் டி ரவுட்டர் OSPF 1. ஸோ 1 வந்து ப்ராசஸ் ஐடி. ஸோ நம்ம வந்து OSPF கான்ஃபிகரேஷனுக்குள்ள போயாச்சு. ஜஸ்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் டைப் பண்ணுங்க வந்துரும். ஸோ நீங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து இந்த மாதிரி BGP, EHRP என்ன வேணா நம்ம என்னென்ன புரோட்டோகால் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து பண்ண முடியும். நம்ம ரிக்வயர்மெண்ட் படி வந்து நம்ம வந்து EHRP வந்து பண்ணணும். ஸோ அதனால நான் EHRPன்னு டைப் பண்றேன். இதுக்கப்புறம் EHRPயோட அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் வந்து ஏஎஸ் நம்பர் வந்து கேட்கும். அது வந்து நம்ம வந்து அங்க வந்து 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 1ன்னு கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்க கொடுத்தீங்கன்னா மெட்ரிக்ஸ் டைப் 1, டைப் 2 அந்த மாதிரி சப்நெட்ஸ்லாம் இருக்கு. மெட்ரிக் யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து என்ன டிஃபரெண்ட் வரும்? சப்நெட் யூஸ் பண்ணா என்னன்னா, சப்நெட்னா என்னென்ன சப்நெட் வந்து நம்மளுக்கு வந்து EHRPல இருக்கோ அது எல்லாமே வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னா நம்ம சப்நெட் வந்து கொடுத்துக்கலாம். மெட்ரிக் டைப்ஸ்னா என்ன? அது வந்து இப்போ அது மெட்ரிக் டைப் மேனிபுலேட் பண்ணா அது என்ன ஆகும்னு அந்த வீடியோவும் ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கு. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுக்குறோம். நீங்க அந்த நீங்க மெட்ரிக்ஸ் டைப்ஸ் வந்து என்ன பார்க்கணும் என்னன்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா நம்ம சேனல்ல இருக்க அந்த வீடியோவும் பாருங்க. இப்போ நம்ம வந்து சப்நெட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ சப்நெட் கொடுத்த அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ EHRPல இருக்க EHRPல இருக்க சப்நெட் எல்லாமே வந்து இதுல வந்து இன்ஜெக்ட் ஆயிரும். இப்ப நீங்க வந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஷோ ஐபி ரவுட் நீங்க பார்த்தீங்கன்னா, EHRPயோட சப்நெட் வந்து இன்ஜெக்ட் ஆயிருக்கு. இங்க நீங்க ஐபி 40 டாட் நெட்வொர்க், 50 டாட் நெட்வொர்க் இதெல்லாம் வந்து இப்ப இன்ஜெக்ட் ஆயிருச்சு. இப்ப நம்ம வந்து இங்க போய் நம்ம வந்து இப்ப பிசி வந்து பிங் பண்ணி பார்த்தோம்னா பிங் ஆகும். இப்ப முன்னாடி வந்து நம்ம வந்து பிங் பண்ணி பார்த்தோம். இப்ப 192.168.2.1 இந்த ஐபி கரெக்ட்டாங்க? 172.168.2.IP வந்து நம்ம ஆல்ரெடி பிங் பண்ணி பார்த்தோம். அது வந்து பிங் ஆகல. ஆனா இதுவே வந்து இப்ப நம்ம பிங் பண்ணி பார்த்தா பிங் ஆகும். ஆகுதாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து இங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ண உடனே இந்த சப்நெட் என்னென்ன இருக்கோ, அந்த சப்நெட் எல்லாமே வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆகி நம்ம OSPF சப்நெட்டோட வந்து அது சிங்க் ஆயிருச்சு. அதனால வந்து அந்த நெட்வொர்க்ஸோட பாத் நம்மளுக்கு தெரியறனால வந்து நம்மளுக்கு தெரியுது. இப்போ வந்து இதுவே நம்ம ட்ரேஸ் ரவுட் போட்டு பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து இந்த பாக்கெட் வந்து நம்மளுக்கு வந்து டிராவல் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த 192.168.2.1 ஸோ 2.1 சொல்றது வந்து இதோட கேட்வே ஐபி. ஸோ 2.1ல இருந்து போய் 30.2 ஸோ 30.2 வந்து அதோட கேட்வே ஐபி. இதோட கேட்வே ஐபி. அதுக்கப்புறம் 70.2 ஸோ 70.2 வந்து இதோட எண்டு. ஸோ 70.2ல இருந்து போன அப்புறம் 20.2க்கு வந்து டிராஃபிக் ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ 20.2 வந்து இதோட ஐபி. ஓகே. ஸோ அப்புறம் வந்து 50.1 ஸோ 50.1 வந்து இதோட ஐபி. ஸோ இந்த ஐபி ரீச் ஆன அப்புறம் இந்த ஐபி. ஸோ அப்படின்னா நம்ம வந்து பிங் பண்ற அந்த ஐசிஎம்பி பேக்கெட் வந்து இங்க போயிட்டு இங்க இருந்து இந்த ரவுட்டருக்கு போயிட்டு இந்த ரவுட்டர்ல இருந்து ஏஎஸ்பிஆர் ரவுட்டர் போயிட்டு அந்த ரவுட்டர்ல இருந்து ஏஹெச்ஆர்பியோட கோர் ரவுட்டருக்கு போயிட்டு அங்கிருந்து இந்த ரவுட்டர் 5 இருக்குல்ல இந்த ரவுட்டர் 5 போயிட்டு அப்புறம் இந்த சுவிட்ச்ல போயிட்டு அப்புறம் வந்து இங்க இந்த லேப்டாப் வந்து கம்யூனிகேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாத் வந்து நம்மளுக்கு வந்து கிளியரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படிதாங்க நம்ம வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணணும். அதே மாதிரி ரீடிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு கூட நம்மளுக்கு வந்து இப்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த இந்த டாபிக்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம். நாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் பண்றோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வேற டாபிக்ஸ்ல வந்து ஏதாச்சும் டவுட் இருந்து அது வீடியோவா நீங்க கிரியேட் பண்ணணும்னா அதையும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நாங்க கண்டிப்பா வந்து வீடியோ கிரியேட் பண்றோம். நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.